பப்பி, ஏன்டா நல்லது நல்லதே நடக்க நல்லது நல்லவன் வாழ்வான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பொய்யா போச்சு. என்ன பாரு என்ன பாரு இது பாரு. நீ கூட முகத்தை திருப்பிக்கினா எப்படி? நல்லவன் வாழ்வான், நல்லதே நடக்கும், நன்மை செய்தால் நன்மை நடக்கும், கெட்டவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா ஏன்டா போச்சு? ஏன் போச்சு? ஏன் அப்படி பொய்யா போச்சு? உனக்கு பதில் சொல்ல தெரியலையா? காதில் போய் நல்லா காதை கொடு. உனக்கு பதில் சொல்ல தெரியலையா? நீ எல்லாம் பைரவ மூர்த்தி, கடவுள் இருந்தால் தானடா. கடவுளே இல்லை பொழுது பப்பி, கடவுளே இல்லை பொழுது. அந்த கண்ணை திறந்து சொல்லு, கடவுள் இல்லையா? கடவுள் இல்லை தான் பொழுதுப்பா. ஏன்னா ஒரு துன்பத்துக்கு எல்லை இருக்குது. துன்பமோ துயரமோ எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த எல்லையை கடந்து நல்லா நம்மளை காப்பாற்றணும். அதை செய்யாத போது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே நம்ம உயிர் போகணும் அப்படின்னா அப்புறம் ஆண்டவன் எதுக்கு சொல்லு? நான் உன்னை காப்பாற்றுறேன்னா சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து வாங்கி தரேன், பசிச்சா சோறு போடுறேன், உன்னை குளிப்பாட்டுறேன், உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன். அப்போ உனக்கு யார் நான்? கடவுள் தானே. அப்படி எனக்கு ஒரு கடவுள் இல்லையே, நீ சொல்லு. கடவுள் கிடையாது தானேப்பா, இல்லை தானேப்பா. எவ்வளோ நம்பி கடவுள் கோயிலாக போய் இந்த காலு தான் தேஞ்சுது. வேண்டி வேண்டி மனசு மறுத்து போச்சு, வெறுத்து போச்சு பப்பி. ஆனாலும் கடவுள் இருக்காரோ இல்லையா, நான் உன்னை காப்பாற்றுவேன் பப்பி. என்னால் முடிஞ்ச நல்லது எல்லாருக்கும் செய்வேன். நம்ம ஒருத்தவங்களுக்கு கடவுளாக இருந்துட்டு போவோமே, என்ன சொல்கிறது? நமக்கு தான் கடவுள் இல்லை. என்னப்பா, கரெக்டு தானே? உன் கண்ணால் என்னை பாரு, அடி என் தங்கமே.